ஹலோ! வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா, சூப்பரான, ஈஸியான, குயிக்கான ஸ்பைசி கார்லிக் நூடுல்ஸ் பார்க்கலாம். அதுக்கு ஒரு பேன்ல கொஞ்சமா தண்ணி ஊத்தி, நல்லா தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா, எண்ணெய் அண்ட் உப்பு போட்டுட்டு ஹக்கா நூடுல்ஸ் வந்து நான் பாயில் பண்ணி எடுத்துக்கிறேன் செப்பரேட்டா. இதுக்கு வந்து ஒரு பவுல்ல வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஷெஸ்வான் சாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ், கொஞ்சமா மிக்ஸ்ட் ஹெர்ப்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். அதோட கெட்சப் வந்து ஆட் பண்ணிவிட்டு, நான் மேகி மசாலா வந்து 4 பேக்கெட் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்து ஸ்டோரில் வந்து கிடைக்கும். நீங்கள் ரெடிமேட் வாங்கிக்கோங்க. அதோட கொஞ்சமாக செஸ்மி சீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம், எள்ளு அண்ட் ஃப்ளேவருக்காக கொரியாண்டர் லீவ்ஸ் அண்ட் கொஞ்சமாக ஹனி ஆட் பண்ணி இதை மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். இதோட ஃப்ளேவருக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பூண்டு அண்ட் வெங்காயம் வந்து நல்லா சாட்டே பண்ணி நான் ஆட் பண்ணிக்கிறேன். இதுதான் நம்ம நூடுல்ஸ்க்கு வந்து ஃப்ளேவர் அண்ட் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க மசாலாவோட இந்த இதையும் கலந்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, நம்ம ஆல்ரெடி வேக வச்சுருக்க நூடுல்ஸ் இருக்குது இல்லையா, ஹக்கா நூடுல்ஸ், அதுக்கு மேலே இதை வந்து போட்டுட்டு நல்லா ஒரு ஃபோர்க் வச்சு டாஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிளான ரெசிபி அண்ட் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும். நம்ம ஜஸ்ட் நூடுல்ஸ் மட்டும் பாயில் பண்ணி வச்சுட்டா போதும். இந்த மசாலாஸ் எல்லாம் நம்ம ரெடி பண்ணிவிட்டு ஜஸ்ட் மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியது தான். மேலே வந்து லைட்டாக செஸ்மி சீட்ஸு கொஞ்சமாக கொரியாண்டர் லீவ்ஸ் வந்து கார்னிஷ் பண்ணிவிட்டு டாஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே சர்வ் பண்ணலாம் சுட சுட. டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, அட்டகாசமான ஸ்பைசி கார்லிக் நூடுல்ஸ் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ குட் டே.